வணக்கம், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி இட்லிக்கும் ரைஸுக்கும் ரெண்டுத்துக்குமே சாப்பிட்றது மாதிரி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் வைக்க தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு, உப்பு, எண்ணெய், ஜீரகம், கடுகு, மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, வெங்காயம், பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. முதல்ல ஒரு 100 துவரம்பருப்பு கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு, அரை உளுந்து, கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. இது கூட கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 2, 3 பச்சை மிளகா, இது கூட சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 போட்டுக்கோங்க. ஒரு 3 பூண்டு பல்ல எடுத்து நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் வேகட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். காய் பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போது நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பை அதோட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயெல்லாம் வெந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். சுவையான சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.